வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அட்வான்ஸ் கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இதோட ஒன் ஷாட் வீடியோ தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். எஸ் பார்க்கலாமா? இதுதான் பாத்தீங்கன்னா இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ல நமக்கு இருக்க ஜர்னல் என்ட்ரி. ஓகே, இந்த 4 என்ட்ரி தான் மேக்ஸிமம். ஓகே, இது பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன அப்படின்னா, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட் டெட்டார், 2 கேபிட்டல் ரிடக்ஷன், 2 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். அதாவது 10 ரூபாய் இருந்த ஈக்விட்டி ஷேர் இப்ப 8 ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க 10 வரும். இங்க நியூ வந்து 8 வரும். இந்த 2 பாத்தீங்கன்னா கேபிட்டல் ரிடக்ஷன். 10 ரூபாய் இருந்தது 8 ரூபாய் ஆயிடுச்சு. அப்ப 2 ரூபாய் இல்லையா, அது கேபிட்டல் ரிடக்ஷனுக்கு போயிடும். ஓகே, எஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கேபிட்டலும் அதே மாதிரிதான். 10 ரூபாய் இருந்தது 7 ரூபாய் ஆயிடுச்சுன்னா 10 ரூபாய் இங்க, 7 ரூபாய் இங்க, 3 ரூபாய் இங்க கேபிட்டல் ரிடக்ஷன். டிபெஞ்சர்ஸும் அதே மாதிரி தான். 1 lakh இருந்தது இப்ப 50,000 அப்படின்னா இங்க 1 lakh, இங்க 50,000. இந்த பேலன்ஸ் வந்து 50,000 கேபிட்டல் ரிடக்ஷன் போயிடும். கிரெடிட்டாருக்கும் அதே மாதிரி தான். ஓகே, என்னன்னா ரெடியூஸ் பண்றாங்க, ஆல்டர் பண்றாங்க, இன்டர்னலா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. ஓகே, அதனால இத மாதிரி சேஞ்சஸ் வருது. சோ இந்த பேலன்ஸ் வந்து கேபிட்டல் ரிடக்ஷன் போடுது. இந்த கேபிட்டல் ரிடக்ஷனை வச்சு இதெல்லாம் ரைட் ஆஃப் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது கேபிட்டல் ரிடக்ஷன் இங்க வரும், இங்க வரும், இங்க வரும் இல்லையா, அந்த கேபிட்டல் ரிடக்ஷனோட பேலன்ஸ் எவ்வளவு அப்படின்றத பார்த்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இது பாத்தீங்கன்னா அசெட் சைடு இருக்கு, அப்ப இது லாஸ்ன்னு அர்த்தம். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து லாஸ். லயபிலிட்டி சைடு இருந்தா தான் ப்ராஃபிட், அசெட் சைடு இருந்தா அது லாஸ். அந்த அமௌண்ட் குட்வில் ரிட்டர்ன் ஆஃப், பிலிமினரி எக்ஸ்பென்சஸ் ரிட்டர்ன் ஆஃப், டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ, ஓகே, சன்ட்ரி அசெட், இதெல்லாம் போடுவாங்க. ஓகே, இது எல்லாத்தையும் ரைட் ஆஃப் பண்ணிட்டு, சன்ட்ரி அசெட் வந்து ஓவர் வேல்யூ ஆச்சுன்னா இங்க, அண்டர் வேல்யூ ஆயிடுச்சுன்னா டெபிட்ல வருது. இது பேலன்சிங் ஃபிகர். கேபிட்டல் ரிசர்வ்ன்றது பேலன்சிங் ஃபிகர். அதாவது இங்க 5 lakh இருக்கு, இங்க வந்து ஒரு 1 lakh, இங்க வந்து ஒரு 50,000, இங்க ஒரு 50,000. ஓகே, இங்க ஒரு 30,000, இங்க ஒரு 20,000. இது மாதிரி போச்சுன்னா இந்த பேலன்ஸ் அமௌண்ட் வரும் இல்லையா, அது எங்க போகும்னா கேபிட்டல் ரிசர்வ்க்கு போகும். ஓகேவா? இந்த இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப ஈஸி. இவ்வளவுதான் ஜர்னல் என்ட்ரியே. இது தவிர்த்து பெருசா ஜர்னல் என்ட்ரி ஒன்றும் வராது. ஓகே, இப்ப கேபிட்டல் ரிசர்வ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இந்த கேபிட்டல் ரிசர்வ் நம்ம பேலன்ஸ் ஷீட்ல போடுவோம். ஓகே, பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட் காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட். பொதுவா நம்ம போடுறதே தான். பேலன்ஸ் ஷீட்ல என்னென்னலாம் வருமோ அது எல்லாம் தான் இங்க வரப்போகுது. ஆனா இந்த ஷேர் கேபிட்டல்லாம் இப்ப நியூ அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஓல்டுன்றது பழசு இருந்தது, இப்ப நியூவா மாறி இருக்குன்னு இல்லையா, அந்த நியூ தான் இங்க வரும். ஷேர் கேபிட்டலா இருக்கட்டும், டிபெஞ்சரா இருக்கட்டும், கிரெடிட்டாரா இருக்கட்டும், நியூ தான் இங்க வரும். ஓகே, அப்புறம் அந்த கேபிட்டல் ரிசர்வ இந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல நம்ம போடுவோம். மத்தபடி இந்த பேலன்ஸ் ஷீட் நார்மலா எப்பவுமே போடுற பேலன்ஸ் ஷீட் தான். இதுல பெரிய வித்தியாசம் எதுவும் இல்ல. ஓகேவா? இது ப்ராப்ளம் போட்டு பாருங்க, அப்ப உங்களுக்கு புரியும். எஸ். இப்ப நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு வேற சாப்டர்ல இருந்து ஃபார்மேட் ஃபார்முலா பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.